இன்னைக்கு நம்ம ப்ளீச்சோட 52nd எபிசோட தான் பார்க்க போறோம். எபிசோட ஓப்பனிங்ல நம்ம ரூகியா வந்து எக்ஸிக்யூட் பண்றதுக்காக அந்த இடத்துல வச்சிருந்திருப்பாங்கல்ல. பார்த்தா அந்த சூயி அப்படிங்கிற அந்த ஒரு கேப்டன், ஓகே இங்க ஒரு சில கேப்டன் லூட்டனட்லாம் வந்திருக்காங்க, பட் ஏன் இன்னும் சில கேப்டன்லாம் இந்த இடத்துல வந்து வரல அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்ப பியாக்கியா இருக்கிறான்ல, அவன் அங்க வருவானா. ஸோ அவனை பார்க்கும்போதே நம்ம ரூகியாக்கு வந்து அப்படி ஒரு மாதிரி சோகமா இருக்கும். பட் பியாக்கியா ரியாக்ஷனே இல்லாம சீக்கிரம் போட்டு தள்ளுங்க வேலை இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருப்பான். அதுக்கப்புறம் அந்த கேப்டன் ஹிட் கேப்டன் யமமோட்டோ இருக்கிறார்ல, அவருமே ரூகி எனக்கு ஏதாவது கடைசி ஆசை இருக்குதான்னு கேட்க அவளும் ஆமா எனக்கு ஒண்ணு இருக்குதுன்னு சொல்லுவாளா. அப்போ அப்படியே இன்னொரு பக்கம் அந்த கனமூரா நம்ம கின்பாச்சி கூட சண்டை போடுற கேட்க அவனோட பான்காயை வந்து வர வச்சிருப்பான்ல, பயங்கரமா பெருசா சாமுராய் மாதிரி இருக்கும். அதை பார்த்த கின்பாச்சி கமாண்டர் அதை எடுத்துட்டு வந்து சோறுகிட்ட அப்படிங்கிற சொல்லி பயங்கரமா எக்ஸைட்டிங்கா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பார்த்தா அந்த இடத்துல அந்த எக்ஸிகியூஷன் எல்லாத்தையும் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. அங்க வந்து பயங்கர ஃபிளேம்ஸ் எல்லாம் இருக்குதா, ஓஹோ இதையும் ஆரம்பிச்சிட்டாங்களா அப்படின்னு ஒரு பக்கம் யோசிக்கும் போது அதே நேரத்துல தான் ஹிட்ஸுகாயும் ராங்கிக்கும் அங்கிருந்து கிளம்பி இருப்பாங்க. சோ அவங்களுமே என்ன ஆரம்பிச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வேகமா இங்கிருந்து கிளம்ப நம்ம ரூகியாவோட ஸ்குவாட சேர்ந்து அந்த சென்டானோவும் அந்த கியோனையும் இருக்கிறாங்களா, அவங்க போயிட்டு கேப்டன் ஷீரோ என்னாச்சு ரெடியா தான் இருக்கிறீங்களா, எல்லாமே வந்து ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்லாம் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். ஆனா அவரு பார்த்தா கொஞ்சம் லேட் ஆச்சு ஆனா தயாராச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு ஷீல்டையும் லைக் அப்படியே ஒரு பெருசா ஸ்டிக்கே எடுத்துட்டு வந்துட்டு அந்த சொக்கியோக்கோ வந்து அழிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு முடிவு வந்து எடுப்பாரு. ஆனா அங்க வந்து இப்படி ஒரு எக்ஸிகியூஷன் நடக்குது, லைக் ஒரு பவர் மாதிரி இருக்குதுங்கிற விஷயத்த நம்ம ஒருமே நம்ம ஹீரோஸ்ல இருக்கிறாங்கல்ல, சோ அவங்களுமே பாக்குறாங்க. அப்ப யாச்சிரு இருக்கிறாள், சோ அவ நீங்களாம் இங்கேயே இருங்க நான் போய் அங்க பாத்துட்டு வரேன்னு சொல்லுவாளா. ஏன் எப்படின்னு கேட்கும்போது அதுவா அந்த இடத்துல எக்ஸிகியூஷன் நடக்குதுன்னா மேபி இச்சிகோ அங்க இருக்க சான்ஸ் இருக்குது. இச்சிகோவும் கென்பாச்சியும் பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். சோ அப்படி இருக்கும்போது நானும் அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு வேகமா அங்க இருந்து போக இப்போ அதுவே நம்ம ரூகியா இருக்கிறாள், சோ வந்து இங்க வந்திருக்க இன்ட்ரூடர்ஸ் எல்லாரையும் வந்து காயப்படுத்தாம திருப்பி அவங்களோட உலகத்துக்கு வந்து அனுப்பி வைக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அந்த ஹெட் கேப்டன் கிட்ட தன்னோட கடைசி ஒரு ஆசையை வந்து கேட்டிருந்திருப்பாளா. அவருமே சரி நீ ஆசைப்பட்ட மாதிரியே கண்டிப்பா அவங்களை வந்து எந்த ஒரு காயமும் இல்லாம திருப்பி நாங்க வந்து பூமிக்கு அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லி வாக்கு கொடுத்துட்டு ரூகியாவோட எக்ஸிகியூஷனுக்காக அந்த இடத்துல அந்த சொக்கியோக்குன்னு சொல்லி ஒரு பிளேடு வந்து இருக்குமா, அதுல வந்து சீல் ஒன்னு போட்டிருந்திருப்பாங்க. அந்த சீலை வந்து ரிமூவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்ப அந்த இசானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்குவாட் 4ல ஒரு பொண்ணு வந்து இருப்பாள்ல, சோ வந்து ஆமா ஏன் இந்த ஹெட் கேப்டன் யமமோட்டோ வந்து இந்த அளவுக்கு ரொம்ப குரூவலா அப்படியே மிருக மாதிரி நடந்துக்கிறாருன்னு கேட்கும்போது நீ மிருகன்லாம் சொல்லக்கூடாது, அந்த பொண்ணு வந்து கடைசியில சாகும்போது ஆர் அட்லீஸ்ட் அவரோட மனசுல வந்து எந்த ஒரு கவலையும் இல்லாம ஒரு மாதிரி தெளிந்த நீரோட இறந்து போறாள, எந்த ஒரு கவலையும் இல்லாம அதுக்காக தான் அவர் அப்படி பண்ணினாரெல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பான். ஆனா அதுக்கப்புறம் அந்த ஒரு சீலையுமே வந்து ரிமூவ் பண்ணிடுவாங்களா, பார்த்தா லைக் அந்த ஒரு த்ரெட் எல்லாமே வந்து அப்படியே பாஞ்சு வந்து கீழே இறங்கும். அதுக்கப்புறம் அந்த சொக்கியோக்குவை சுத்தி அப்படியே பயங்கரமான ஃப்ளேம்ஸ் எல்லாமே வந்து எரிய ஆரம்பிக்குமா, அதை பார்த்துட்டு அங்க இருக்கிற எல்லாருமே வந்து பயங்கரமா ஆச்சரியப்படுவாங்க. அதுக்கப்புறம் அந்த ஃப்ளேம்ஸ் வந்து அப்படியே கொஞ்ச நேரம் கன்யூஸா எரிஞ்சுக்கிட்டு ஒரு மாதிரி ஃபீனிக்ஸ் மாதிரி வந்து அப்படியே டிரான்ஸ்ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும் அந்த ஃப்ளேம் மொத்தமும். சோ அந்த ஃப்ளேம்ஸ் வச்சு தான் நம்ம ரூகியா வந்து போட்டு தள்ள போறாங்களா. நம்ம ரூகியாவை அந்த இச்சிமாரு வந்து அப்படியே சின்ன ஒரு ஹோப் கொடுக்குற மாதிரி கொடுத்து அவளை வந்து நக்கல் பண்ணிட்டு போயிருந்திருப்பான்ல. சோ அப்ப அவளுக்கு ஒரு மாதிரி பயங்கர பதட்டமா இருந்திருக்கும். பட் இப்ப அந்த ஒரு பதட்டம் வந்து கிடையாது. மேபி யமமோட்டோ வந்து எனக்கு செஞ்சு கொடுத்த அந்த ஒரு ப்ராமிஸா இருக்குமா, இல்ல அப்படின்னா இந்த ஒரு இடத்துல பியாக்குயா என்னோட அண்ணன் வந்து நிக்கிற அந்த ஒரு காரணமா இருக்குமான்னு தெரியல. ஆனா அதே நேரத்துல நான் வந்து சாகிறத நினைச்சு கவலையும் படல. நான் வந்து ஒரு நல்ல ஒரு லைஃப் தான் வாழ்ந்துருக்கேன். முதல்ல ரெஞ்சி அவன் என் கூட இருந்ததா இருக்கட்டும், பியாக்கியா வந்து என்ன இந்த இடத்துல அவனோட ஃபேமிலியில வந்து அடாப்ட் பண்ணிட்டு ஒரு தங்கச்சி என்ன வந்து பாத்துக்கிட்டதா இருக்கட்டும், இல்லனா ஹியூமன் வேர்ல்ட்ல மத்தவங்க என் கூட வந்து ரொம்ப நல்ல விதமா நடந்துகிட்டதா இருக்கும், எல்லாமே வந்து எனக்கு நல்லதா இருந்தது. நான் வாழ்ந்த என்னோட லைஃப் நினைச்சு ஒன்னும் வருத்தப்படவே இல்லை. இந்த இடத்துல நான் சாகறதுக்காக தயாரா தான் இருக்கிறேன், குட் பை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவனோட கண்ணை வந்து மூடி நிக்க அந்த ஒரு ஃபீனிக்ஸ் அப்படியே இவளை வந்து அட்டாக் பண்ணலான்னு வருமா. அங்க இருக்கிற எல்லாருமே வந்து அதை சில பேர் பாத்துக்கிட்டு இருப்பாங்க, சில பேர்லாம் வந்து அப்படியே கண்ணை முடிக்குவாங்க, அது வந்து நான் பார்க்கல எனக்கு வந்து விருப்பம் இல்லைங்கிற மாதிரி. ஆனா பார்த்தா அந்த இடத்துல நம்ம ரூகியா வந்து நல்லா தான் இருப்பான். அந்த ஃபீனிக்ஸ் பறவை யாரோ தடுத்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும், வேற யாரு நம்ம இச்சிகோ தான். அப்புறம் ரூகியா அப்படிங்கிற மாதிரி கேட்க அந்த ரூகியாக்கு பயங்கர ஷாக்கு, யாரன் எங்கடா வந்து தடுத்துட்டு இருக்கிறான்னு. இவன் கீழே அந்த ஷூயி அப்படின்னு சொல்லி ஒரு கேப்டன் இருப்பாள், சோ அவளுக்கு ஒண்ணுமே புரியல எப்படி அந்த சொக்கியோக்கு லைக் அந்த ஃபீனிக்ஸ் அப்படிங்கிறது வந்து மில்லியன் ஜான்பாக்டோக்கு ஈக்குவல் அப்படின்லாம் சொல்லுவாங்க, அவன் என்னன்னா ஒரே ஜான்பாக்டோ வச்சு தடுத்துக்கிட்டு இருக்கிறான் அப்படின்லாம் பாத்துக்கிட்டு இருக்கேன். ஆனா அதுவே ரூகியா இருக்கிறாள், அவ வந்து கத்த ஆரம்பிச்சிருவான், ஏன்டா இங்க வந்த, நான் தான் உனக்கு அந்த பெர்மிஷன்லாம் வாங்கி வச்சிருந்தேன், ஏன் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிற, உருப்படியா நீங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து வீட்டுக்கு அது போயிருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவ வந்து கத்திக்கிட்டு இருக்கும்போது அதுவே கீழே இருக்கிற அந்த ஷன் இருக்கிறான்ல, அவன் அந்த நனவோ கிட்ட ஓகே இந்த ஒரு இன்ட்ரூடரை பத்தி தான் ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் வந்து வந்துகிட்டே இருந்தது, அவனை தோக்கடிச்சிட்டான் இவனை தோக்கடிச்சிட்டான் அவனை அடிச்சிட்டான் இவன் அடிச்சிட்டான்னு. சோ அது இவன் தானே கேட்க, ஆமாங்க அது அவனா இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு ஜாஸ்தி, ஏன்னா 10 பொருத்தம் பக்காவா இருக்குதுன்னு சொல்லுவாளா. சோ எப்படி அவன் வந்து அந்த ஃபீனிக்ஸை எதிர்த்து நிக்கிறான் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற யாருக்குமே வந்து சுத்தமா ஐடியாவே இல்ல. அதுக்கப்புறம் திருப்பி அந்த ஒரு ஃபீனிக்ஸ் லைட்டா பேக் அடிச்சுட்டு மறுபடியும் நம்ம ரூகியா வந்து அட்டாக் பண்றதுக்காக வரும்போது இந்த தடவை நம்ம இச்சிகோ அதை வந்து அட்டாக் பண்றதுக்காக போவானா, பட் நம்ம ரூகியா வந்து கத்துவான், இல்ல முடியாது உன்னால ஃபர்ஸ்ட் டைம் பண்ணது கூட ஏதாவது ஃப்ளூக்லன்னு வச்சுக்கோ, பட் ரெண்டாவது தடவை சான்ஸே இல்லைன்னு சொல்லி கத்திக்கிட்டு இருப்பான். ஆனா இதை எதையுமே காதுல வாங்காம நம்ம இச்சிகோ நேரா அந்த ஒரு ஃபீனிக்ஸை வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் ஹெட் டு ஹெட் ஃபேஸ் பண்றதுக்காக போக, ஆனா அப்போ அது மேல வந்து யாரோ ஒருத்தங்க கயிறை வந்து தூக்கி போடுறாங்களா, தூக்கி போட்டு அந்த ஒரு கயிறை கேட்ச் பிடிச்சு
அந்த ஷன் வைக்கிறாருல சோ அவரு அப்படியே நிலத்துல வந்து ஊனிட்டு அப்பாடா நான் நினைச்சேன் நீ வருவேன்னு அதே மாதிரி தான் வந்தாங்க போது அங்க அந்த ஷீரோ வைக்கிறாருல அவரு இருப்பாரு சோ அவர் வந்து ஒரு ஷீல்டு மாதிரி ஒன்று வந்திருப்பாருல சோ அது வந்து ஒரு விதமான அந்த ஃபீனிக்ஸை வந்து சீல் பண்றதுக்கான ஒரு கிரஸ்ட் ஒரு தாயத்து மாதிரி வச்சுக்கோங்களேன் சோ அதை வச்சு அந்த ஒரு ஃபீனிக்ஸை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்காக இவங்க வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இவங்களோட ஜான்பாக்டோவையும் பயன்படுத்தி இவனுங்க யாரா உள்ளுக்குள்ள இருந்துகிட்டு அப்படி பண்றாங்கன்னு சொல்லி அங்க இருக்கிற மத்த கேப்டனுக்குலாம் ஷாக் ஆகுது பார்த்தா அந்த சூயி இருக்கிறாள் சோ அவளோட லூட்டனர் கிட்ட அவங்கள போய் நிறுத்து அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஆர்டர் கொடுத்துக்கிட்டு இருப்பான் நான் எங்க போய் பண்றேன்னு சொல்லி அவன் பயப்படும் போது ஆனா அதுவே அந்த ஒரு ஃபீனிக்ஸ் அவங்க வந்து கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்கல்ல பார்த்தா அதுல இருக்கிற அந்த லாவா மாதிரி இருக்கும் சோ அந்த ஃபயர் அது எல்லாமே வந்து மேல வந்து அப்படியே கீழே விழுந்து அங்க இருக்கிற எல்லாரையும் வந்து டேமேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கும் இதெல்லாம் கவனிச்சு நம்ம இச்சிகோ போங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல எனிவேஸ் அப்படின்னு சொல்லிட்டு நேரா நம்ம ரூக்கியா வந்து ஒரு ஸ்டாண்ட்ல வச்சிருந்திருப்பாங்கல்ல சோ அதை வந்து பிரேக் பண்றதுக்காக அவனோட ஸ்வாட் வந்து அப்படியே விங்கின்னு சுத்திக்கிட்டு இருப்பானா டேய் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கிற இதெல்லாம் உன்னால வந்து பிரேக் பண்ண முடியாது இது வந்து பயங்கர பவர்ஃபுல் நீ வந்து தேவையில்லாம உனக்கு ஏதாவது டேமேஜ் பண்ணிக்க போறேன்னு சொல்லிட்டு நம்ம ரூக்கியா வந்து புலம்பிக்கிட்டு இருப்பா இப்பெல்லாம் பண்ணாதடா அப்படின்னு சும்மா கமெண்ட்னு சொல்லிட்டு அவன் ஸ்வாட் எடுத்து சும்மா வெப்பானா பார்த்தா அந்த இடமே வந்து கம்ப்ளீட்டா பீஸ் ஆயிட்டு ஹே ரூக்கியா ஒரு விஷயத்தை நீ கவனிச்சிருக்கியா வராத என்னை காப்பாத்தாத உன்னை நீ பாத்துக்கோ திருப்பி வீட்டுக்கு போ அப்படின்னு அடிக்கடி சொல்றது நல்லவேளை நீ சொல்றது எதுவுமே நான் கேட்கவே இல்லை அதனாலதான் என்னால இப்ப இதை வந்து பண்ண முடிஞ்சது பிளஸ் ரூக்கியா இதை வந்து நான் திருப்பி சொல்றேன் உன்னை நான் இங்க காப்பாத்துறதுக்காக வந்திருக்கேன் என்னால விட்டுட்டு போக முடியாதுன்னு சொல்லி ரூக்கியாவை தூக்கி வச்சுக்குவான் ஆனா அங்க இருக்கிற எல்லாருமே எப்படி அந்த ஸ்டாண்டே வந்து உடைச்சான் அப்படின்னு சொல்லி ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கேன் ஈவன் அந்த யமமோட்டோ இருக்கிறாருல சோ அவருக்கே லிட்டில் பிட் இது வந்து சர்ப்ரைசிங்கா தான் இருக்கும் 1000 வருஷம் நானும் இங்க தான் இருக்கிறேன் நான் அதை பார்த்தது இல்லையங்கிற மாதிரி அப்ப ரூக்கியா கேப்பா சரி இங்க இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக ஏதாவது பிளான் வச்சிருந்திருக்கேன் என்ன இத்தனை பேர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்களே எப்படி நம்ம வந்து தப்பிக்கிறதுங்க போது தப்பிக்கிறதா அதை பத்திலாம் நான் யோசிக்கவே இல்லை நாம இங்க இருக்கிற எல்லாருமே வந்து போட்டு பொழந்து கட்ட போறேன்னு சொல்லும் போது நடக்கிறத பத்தி பேசுறியாடா இத்தனை பேர் இருக்கிறாங்களா எல்லாரும் கேப்டன் தான் சொல்லிட்டு இருக்கேன் இங்க இருந்து எஸ்கேப்லாம் ஆக முடியாது ஏன்னா சாடு ஒரியுமே இஷிடா அந்த கான் பையன் உன்னோட கேர்டேக்கர் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இருக்கிறாங்க சோ எல்லாரையும் வந்து காப்பாற்றணும் இவங்களை வந்து ஃபேஸ் பண்றத தவிர வேற வழி இல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு நம்ம ரெஞ்சி இருக்கிறான்ல சோ அவன் அங்க இருக்கிற சில ஆபீசர்ஸ் எல்லாம் அடிச்சு போட்டு அந்த இடத்துக்கு வரானா ரெஞ்சியை பார்த்தோன்னே நம்ம ஹீரோக்கு எனக்கு தெரியும் நீ வருவேன்னு சொல்ல ஆமா ரூக்கியாவை காப்பாத்திருக்கேன் நீ மட்டும் போதும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லைன்னு சொல்லுவானா சரி இல்லாம இருந்துட்டு போட்டோம் இந்த முதல்ல ரூக்கியாவை பொடி அப்படின்னு சொல்லி மேல இருந்து தூக்கி வீசுவானா அவ்வளவுதான் கீழே வந்து லேண்ட் ஆனதுக்கு அப்புறம் ரூக்கியாவும் சரி நம்ம ரெஞ்சியும் சரி அப்படியே கத்த ஆரம்பிச்சிட்டாங்க என்னடா பண்ணிக்கிறேன்னு சரி அவங்க வந்து கூட்டிட்டு போய் இங்க வந்து சண்டை போட்டாகணும் பிளஸ் ரெஞ்சி மறந்துடாத ரூக்கியாவோட லைஃபை காப்பாற்ற வேண்டியது உன்னோட கடமை இல்லவான்னு சொல்லும் போது ரெஞ்சி உடனே ரூக்கியா தூக்கிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுறானா உடனே அங்க இருக்கிற சில கேப்டன் எல்லாருமே அவங்களோட லூட்டனர்ஸ் அனுப்பி நம்ம ரெஞ்சியை வந்து பிடிக்கிறதுக்காக ட்ரை பண்ண சில கேப்டன்ஸ் வந்து லைக் சரி கேப்டனுங்கிற பொசிஷன்ல இருக்கிறமேனு சொல்லி வேண்டாம் இருப்பா அவங்க லூட்டனர்ஸ் வந்து அனுப்புறாங்களா ஆல்மோஸ்ட் பிடிக்கிறதுக்காக போகும்போது அந்த இடத்துக்கு நம்ம இச்சிகோ வந்துடுறான் அப்படியே வந்து அவன் சோட நிலத்துல வச்சுட்டு அங்க இருக்கிற எல்லாருமே வந்து லைக் அவன் ஃபிஸ்டால வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறான் வெறும் பிசிக்கல் ஃபார்ம்ல வந்து எல்லாரையும் போட்டு கும்பு கராத்தே மாதிரி ஆவுன்னு அடிச்சுக்கிட்டு இருக்க அவங்க எல்லாருக்கும் பயங்கரமான ஷாக்கு அதே நேரத்துல கடைசியா அங்க பியாக்கி அட்டாக் பண்ண வரும்போது நம்ம ஹீரோ அசால்ட் அவன் சோட வச்சு தடுத்துட்டு பியாக்கியா குச்சிக்கி கணக்க தீர்த்துக்கலாமான்னு சொல்ல அங்கே இந்த ஒரு எபிசோடையும் முடிக்கிறாங்க சோ யா தேங்க்யூ